ஹலோ guys, இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவன்ல சீசன் 5 எபிசோட் 132 மரண மாசா இருக்கு. இந்த எபிசோட் மறக்காம வந்து லைக் போட்டு வீடியோக்கு வந்து பார்க்காமீங்க. ஸோ இந்த எபிசோட் பார்க்கறது முன்னாடி போன எபிசோட் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து கதை வந்து தெளிவாக புரியும். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்து வந்து பேப்பர் இன்வெஸ்ட் வந்து கொஞ்சம் காட்ட வைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டு பாருங்க. கண்டிப்பாக ஒர்த்து இந்த வீடியோ வெயிட் பண்ணி போகுது. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் அந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்து வந்து சோல் ஆஃப் ஆனது அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரெஸ்கியூ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோஸ்ட் ஸ்டார் பிக்கிங் ஓல்டு கோஸ்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து அங்கே வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிக்கிங் ஓல்டு கோஸ்ட் அப்படின்னு மாஸ்டர் இந்த எனக்கு வந்து எனக்காக இந்த மாதிரி ஒருத்தர் இங்கே விட்டு போன எதிர்பார்க்கவே இது சொல்லிருக்கான். என் மாஸ்டர் உண்மையில் ரொம்பவுமே ஜீனியஸ் ஆனவர். ஸோ சின்ன மண்ணை போட்டு பெரிய மண்ணை பிடிச்சிட்டாருன்ற எக்ஸியோ கிளானை சேர்ந்த சின்ன பையனே அவங்ககிட்ட அந்த ஏன்ஷியன் ஜேடு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துரு. உங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாலும் வந்து கொடுக்க மாட்டேன் அவங்ககிட்ட இல்லைங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அவங்க ஒழுங்கு மாதிரி தான் விட்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒழுங்காக கொடுக்குறியா அவனை கொல்லட்ட மாட்டான் அப்படின்னு எந்த அவனுமே அவனோட பவர் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஹீரோ வந்து எவன் ஃப்ளேம் 3 மிஸ்டீரியஸ் சேஞ்சுன்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது அது அவன் கணத்தில் வரைக்கும் அவனு பட்டினா வந்து 3000 டிராகன் ஃப்ளேம் வந்து வெளியே எடுத்து பவர் பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா டிராகன் 2 பேர் அட்டாக போது இது இந்த ஹீரோ சொல்லுவோம் மாஸ்டர் நீங்கள் என்கிட்ட ரிங்கில் சேஃபாக இருங்க நான் அதை பார்த்துட்டு சொல்லிருக்கேன். திடீர்னு ஒரு அட்டாக் ஹீரோ பார்த்தீங்கன்னா டாச் பண்ணிட்டு கொஞ்சம் போயிட்டுருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா ஜக்க வெப்பன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கா. அது எட்டாவது தப்பிச்சுட்டு இருக்கான். இவனும் சொல்லிட்டு இருக்கான் ஓல்டு கோஸ்ட் பரவாயில்ல அவர் 9 ஸ்டார் டோஸுங்க இருக்கிற நீ இந்த லெவலுக்கு நீ டாச் பண்ண எதிர்பார்க்கணும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெரி குட் ரூலர் ஃபுல்லாக பவரை கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்லாஷ் ஒன்று அடிப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக அட்டாக் அவன் அசால்ட்டாக அவன் வந்து கையில் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் என்ன வந்து ஒன்றுமே பண்ணாதரா சின்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் டெஸ்ட்ராய் பண்ண அந்த ஃபோர்ஸ் இது பண்ணலாம். ஒழுங்கு மரியாதை அந்த என்கிட்ட கொடுத்துரு. உன் ஃபைட்டிங் ஸ்கில் நல்லா தான் இருக்கான் அதுலேருந்து எட்ட செட் ஆகும். திடீர்னு ஹீரோ என்ன பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி உருவாக்கி வச்ச 3 கலர் லோட்டஸ் புத்தாஃபிலும் அதை வெளியே கொண்டு வந்து அட்டாக் பண்ணிருக்கேன். நீ கண்டிப்பாக இதை சேர்த்தா உண்டான ஹீரோ அட்டாக் பண்ண அந்த பிளாஸ்ட் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓல்டு கோஸ்ட் அதுலேருந்து பரவாயில்ல ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஸ்டார் பிக்கிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு அது வந்து மாட்டிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆர்ட் ஃபேக்டரிக்குள்ள மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கொள்றதுக்காக மேலே வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்து நெரிச்சுக்கிட்டு இருக்க இடத்துல ஒழுங்காக அதை கொடுத்துறா இல்லைனா இந்த இடத்துல உனக்கு கொண்டுடா சொல்லிட்டு ஓல்டு கோஸ்ட் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த செகண்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மறைச்சு பார்த்தோன்னே இது வந்து க்ளோனு அவ எனக்கு ஏமாத்திட்டா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. வெளில பார்த்து ஃபைட் பண்ணிட்டு கொட்டுரும் போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா அகேன்ஸ் விண்டு மாஸ்டர்னு நம்ம லிட்டில் ஃபேட்டர் எல்லாருமே அட்டாக் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் நம்ம பாப்பாட்டில் கொட்டுரும் வச்சு இந்த பக்கம் பாப்பாட்டில் மொட்டையினை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்படி எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இந்த ஜியானும் போட்டு அடிச்சுட்டு ஹீரோ வெளியே வந்துட்டு அது மாஸ்டர் காப்பாற்று எல்லாரும் இருந்து வந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு ஸோ தப்பித்தான வழி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு வந்து போயிருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜின்னியை பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு குட்டியை வந்து கூப்பிட்டு இருக்கா. அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா பட்டாக்கில் கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோவும் தப்பிச்சு போயிருக்கு. அந்த இடத்துல ஜின்னி பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிருக்கு அப்படியே தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சோல் பேரியர் என்கிட்ட ஒருத்தனும் தப்பிக்க முடியாதான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஓல்டு கோஸ்டோட சோல் பேரி எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லாரும் நின்றுருக்கேன். ஓல்டு கோஸ்ட்டை சமாளிக்கிறது வந்து சாதாரண ஷீல்டு உள்ளேருந்து கொஞ்சாலேருந்து டைமென்ஷனும் வந்து கொஞ்சம் உடச்சி கிராக் கொடுக்குற ஓல்டு கோஸ்ட் வெளியே வந்துட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன் இல்லை என்கிட்ட தப்பிக்க முடியாது நீங்கள் எல்லாரும் இந்த சாக போறீங்கடா சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறதுலே ஒன்றும் தெரியல. இவன் பவர் பயங்கரமாக இருக்குது. ஆங்கிரி பத்தா லோட்டஸ் மட்டும் தான் ஒரே வழி. ஆனால் அதை கிரியேட் பண்ண எனக்கு வந்து தேவைப்படுற டைம் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருமே வந்து நாங்கள் வந்து டைம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஓல்டு கோஸ்ட்னு சொல்லுவான். ஸோ வந்து சிவனை கொள்ளணும் மற்ற எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்க என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணோட யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மாஸ்டர் இருக்கேன். சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து 4 எஃப்என்லி ஃப்ளேம் ஒன்றா வச்சு வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸை உருவாக்கிக்கிறேன். இவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஹீரோ கூட வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அவங்க வந்து டூசன்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருக்கு. எல்லாருமே வந்து ஓல்டு கோஸ் சைட் பை சைட் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனால் ஓல்டு கோஸ் வந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். ஸோ ஒழுங்கு மாதிரி தான் அந்த ஜேடு என்கிட்ட கொடுத்துரு அதை கொடுத்துட்டு அவனை வந்து நான் உயிரோட விடுறேன்னா ஹீரோ வந்து வாய்ப்பில்லைன்ற ரொம்ப வாய்ப்பில்லையா உன்னை கண்டிப்பாக நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கோஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டரும் தடுக்கலான்ற பட் ஆனால் லிட்டில் டாக்டரும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண எப்படி யாருன்னு அவனு ஒரு பவர்ஃபுல்லாக ஸ்லாஷ் எடுப்பான். ஹீரோ நினைக்கிறான் அந்த ஸ்லாஷ் அமல் இருந்து கண்டிப்பாக செத்துருட்டு அந்த ஸ்லாஷை கிட்ட வந்துருக்கு. எடாக போதுட்டு போய் பார்த்துட்டு அந்த ஸ்லாஷை கிட்ட வந்து சாவடிலாம் வந்து திடீர்ல சைட்லேருந்து ஒரு அட்டாக் வந்து அந்த ஸ்லாஷ் வந்து அடிக்குது. யாரான்னு பார்த்தா சின்ன பொண்ணு அவன் அட்டாக் வந்து டைமென்ஷன் உடஞ்சிட்டு இருக்க சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு மாதிரி ஒரு இந்த ஹீரோ முன்னாடி நிப்பா பாருங்க மரண மாசம் இருக்கும். அவள் சொல்லுவாள் உனக்கு தேவையான டைம் நான் வாங்கி தரேன் ஒன்றும் பிரச்சனை பொறுமையாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணே சோல் பிளேஸ் கூட சண்டை
பயப்படாத ஒழுங்கு தான் வெளியே போயிட்டு இருக்கா பாலா சண்டை போடணும் அவ்வளோ வந்து ஒட்டை அட்டாக் பண்ணுறா. ஸோ இந்த இடத்துல வந்து சின்ன பொண்ணு ஒரு அட்டாக் வந்து குஜோல பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து ஜியான் அட்டாக் பயங்கர கொட்டூரமாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு ஸ்பேஸ் லாக் அப்படின்னு மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லாக் யூஸ் பண்ணி நம்ம சின்ன பொண்ணு என்கிட்டயே ஸ்பேஸ் டெக்னிக்கா வாய் டிராகன் கிளான்லேருந்து வந்துட்டு என்கிட்டயே ஸ்பேஸ் டெக்னிக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் லாக் ஸ்கில் ஹை லெவல் ஸ்கில் அசால்ட்டாக ஒட்டைப்பா பாருங்க. பார்த்துலாம் விரண்டு போடும் யார் தான் இப்போ இந்த டெக்னிக் எப்படி இவ்வளோ இந்த அளவுக்கு ஈஸியாக ஒட்டிக்க முடிச்சு இவரோட ஆர்ஜி என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் புலம்பிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. சின்ன பொண்ணு வந்து என் ஸ்கில்லை பாடுறான்னு சொல்லிட்டு டைக்ஸு வாய் டிராகன் ஃபிஸ்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தா டைக்ஸு ஃபிஸ்ட் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கோட பேர். அந்த இடத்துல பார்த்தா வாய் டிராகனே வந்து பின்னாடி நிற்கும் பாருங்க உச்சோட மரண மாசம் இருக்கு. இந்த இடத்துல வந்து இவனும் நானும் வந்து சும்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டார்பிங் அந்த ஒரு அஞ்சு யூஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு பிளாஸ்ட் இந்த பக்கம் அந்த ஃபிஸ்ட் ரெண்டுமே நேருக்கு நேராக மோதிக்கிட்டும் இந்த இடத்துல டைமண்ட்ஸ் எல்லாம் ஒட்டையை ஆரம்பிச்சு பெரிய கிராக் விட்டுட்டு சுற்றி ரிங்கெல்லாம் டஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சொல்லிட்டு யார் தான்டா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து யோசிச்சுட்டு இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளேம் இது பண்ணுறான். இவன் சொல்கிறான் இவன் நடனா 4 ஃப்ளேம் இது பண்ணுறான் இந்த பொண்ணு நடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக யாரா இவனுக்கு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டார் பிக்கிங்ன்ற அந்த டெக்னிக் திரும்பி சொன்னா ஜியானது வாடாப்பா தான் அட்டாக் பண்ணுப்பா. இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் பவர் அந்த டைமிங் முடிச்சு சின்ன பண்ண ஒரு ஐயோ சின்ன பண்ண ஆகிட்டு இந்த நேரத்தில் நடக்கணும் வெறுப்பாகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் அவளுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிக்கிங் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பா. நீ கண்டிப்பாக சாகப்படி ஆல்ரெடி சொன்னல என்கிட்ட மோதாதுன்னு சொல்லிருக்கா. அந்த இடத்துல பார்த்து வந்து ஸ்பிரிச்சுவல் ஆட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜியானு கொள்ளான்னு வந்துட்டு இந்த பக்கம் வந்து ஜியானால இதுவே பண்ண முடியாமல் வந்துட்டு இருக்கு. சின்ன பொண்ணு வந்து பண்ணிருக்கா. அந்த இடத்துல கை கட்டுமா திடீர்ல இருங்க பாயா அப்படின்னு போய் ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு அட்டாக் அடிச்சடிக்கு பண்ணா அவளை தெரிஞ்சுட்டு யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியர் பீரோ வந்து நம்ம நினைக்க டேய் நீ ட்ரைனிங் பண்ணுறியாடான்னு கேட்க ட்ரைனிங் தான் வந்து பண்ணிட்டு அந்த பாஸ் ஆனால் வந்து என்ன தெரியல திடீர்னு வந்து என்ன கூப்பிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே வந்தது வந்த அவனை பிடிச்சி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து திரும்ப இன்னொரு டூஸ்னா யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு டென்ஷன் ஆகி காத்திக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த பக்கம் வந்து உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அட்டாக் பண்ணுறான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பியர் ப்ரோ அடிக்க வர அவன் என்ன பண்ண திடீர்னு அங்கே பறிச்சு பின்னாடி வந்துடுறாங்க. பியர் ப்ரோ பின்னாடி போயிட்டாண்டு பின்னாடி திரும்பி ஒரு அடிப்பான் பாருங்க. இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான் பியர் ப்ரோ அடிக்க ஒரு பூஸ்டாக யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட வந்து போயிடறாங்க. சந்திரத்தில் அந்த பவரால் பியர் ப்ரோ என்ன பண்ணுறது ஜின்னு சொல்லுவாங்க டே போய் அவனை தடுறா ஜியோ அட்டாக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு கோஸ்ட் வந்து நீ கண்டிப்பாக சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நயன் லெதர் சோல் ஹேண்ட் அப்படின்னு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அடிச்சடி ஹீரோவில் ஒன்று இப்படி ரத்த தெரிச்சிட்டு போயிட்டு ஹீரோ வந்து ரொம்ப பயங்கரமாக இன்ஜுரி ஆயிடும். அவன் பிளட் தெரிச்சிட்டு போயிருக்கு. அந்த ஸ்பேஸ் சேனலில் கிராக் பண்ணி போயிருக்கு. இதை பார்த்து எல்லாரும் வந்து ஹீரோக்கு என்ன ஹீரோயான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இவனை சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து ரத்தத்தோடு சொல்லிட்டு இருக்கான் நான் இங்கே சாக போனா கண்டிப்பாக உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பவரும் ஆங்கிரி புத்தா லோட்டஸை கிரியேட் பண்ணுவான் பாருங்க. ஆங்கிரி புத்தா லோட்டஸ் உன்னோட சக்தியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அமைச்சிட்டு இருக்கான். அந்த லோட்டஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு டேலபோர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அவன் கிட்டே போட்டு ஓல்டு கோஸ்ட் கிட்ட போனது வெடிச்சு அடுத்த செகண்ட் ஓல்டு கோஸ்ட் தெரிஞ்சுட்டு போக அந்த இடத்துல கொட்டுருமான்னு பேசுறேன். 4 எவன்லி ஃபிலிம் இருக்குது பார்த்தீங்கன்னா சோல் பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆரம்பிச்சு அந்த இடத்துல இருக்கிற எல்லாக்களையும் ஓட்டைய ஆரம்பிச்சிருக்க. அந்த எட்டுமே பெரிய டிஸ்ட்ராக்ஷன் கூட அதில் ஒரு வந்த பவர் யாருன்னு இருக்க முடியாது. இந்த பக்கம் மூகுலாம் சொல்லிட்டு இருக்கான் இந்த லெவலுக்கான அட்டாக் ஓல்டு கோஸ்டாலி கிரியேட் பண்ணுறது யார் தான் இவன்ற போய் கத்திக்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து முக்கியம் வந்து மயக்கம் மட்டும் கொஞ்சமே போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து ஆங்கிரி புத்தாலோட பவர் கொட்டூரமாக ஸ்பின் பண்ணி அந்த டெஸ்டாக பண்ணிருக்கேன். இதில் ஹீரோ என்னாச்சுன்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஹீரோ வந்து பிரீத்திங் இனிமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்னஸ் சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த இடத்துல நம்ம தப்பிச்சாகணும். ஹீரோ வந்து வெளியே கொண்டு அப்போ தான் ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த லோட்ஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு ரொம்ப வருஷங்களாச்சு என் சோல் பிளேஸை ஒருத்த வந்து அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்குன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விழுந்துருக்கானே வெளியினோட வந்து பயங்கரமாக அவன் வந்து ஒரு கொடியை ஊனதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஆங்கிரி பார்த்தா லோட்ஸ் அதே இடத்துல அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த 2 பேர் வந்துருக்கானுங்க. ஒருத்தனோட அப்பனா வந்து பயங்கரமாக ஒரு டெத் கார்டு வைப்பேன் இந்த பக்கம் நான் சொல்லிட்டு இருக்கான். சரி அண்டி தான் வந்து ரொம்ப நேரம் அப்படி வந்து இது பண்ணிருக்கேன். இவனுக்கு பேர் வந்து ஒருத்தன் பேர் ஒயிட்டு இன்னொருத்தருக்கும் பிளாக்கு. ஸோ இருக்கிற எல்லாருமே வந்து வாங்கிட்டு இந்த பக்கம் ஓல்டு கோஸ்ட்டோ முடியாமல் இருக்கான். மாஸ்க் எல்லாம் போயிட்டு ஒருத்த கையை பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு என்ன சொல்லிருக்கான். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் அந்த சின்ன பையன் வந்து நான் கொள்ளுங்கடான்னு சொல்லியிருக்கேன். நீ வாய முறா இந்த மாதிரி இந்த ஓல்டு கோஸ்ட்ன்ற ஒரு பெருமையை வச்சுட்டு இருக்க. நீ போய் இப்படி அடி வாங்கிட்டு இருக்க ஒரு குழந்தைகிட்ட வெக்கமாக போட்டு கிளிச்சு இவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல இந்த மாதிரி சொல்லிருக்கான். இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஓல்டு க்ளோஸ்டோடையுமே ரொம்ப பவர்ஃபுல்லானுங்க. கண்டிப்பாக எனக்கு தப்பி ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் எல்லாருமே வந்து லிட் ஃபைட் ஆக நான் போய் காப்பாற்றுறேன்னு போகிறாங்க. இல்லை வேணா நீ இதுன்னு சொல்லிருக்கேன்.
இடத்துல ஒன்று சின்ன பொண்ணு போனால் அவரோட பிளட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் தப்பி இதை வந்து ஒரு ஸ்பேஸ் சேனலே இது பக்கம் பெரிய ஸ்பேஸ் சேனலாக ஓப்பன் பண்ணிருக்கேன் சார். சரி கொஞ்சம் டைமிங் தான் வேணும் சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளட்டை வச்சு பார்த்து அந்த சேனலை ஓப்பன் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல அந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சம் உருவாகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்து ஏகிட்ட தப்பிக்க போறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் அண்ட் பிளாக் 2 பேரும் வந்து பவர் யூஸ் பண்ணி அவங்களும் ஒரு பெரிய போர்ட்டல் இருந்து ஓப்பன் பண்ணிருக்க பெரிய அட்டாக் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எல்லாம் வந்து இது நான் ஓப்பன் பண்ண முடியாது கொஞ்சம் எனக்கு பவரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லிட்டு ஒட்டுனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அயன்ஸோட அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல அயன்ஸோட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பண்ணுறா பெரிய அட்டாக்கை கேன்சல் பண்ணுறாங்க. அயன்ஸோட வந்து பெரிய ஃபார்மேஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மேஷன் லாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல விண்டு மாஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ண வரட்டுக்க வேணாம் எல்லாரும் போது நீங்கள் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அயன்ஸோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபார்மேஷன் போட்டு கொஞ்சம் அவரோட ஃபுல் எனர்ஜி போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் லாக் ஆகிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேஷன் பண்ணி ஓட்டைங்கிறா எல்லாம் அவனுக்கு தப்பிச்சுவானு சொல்லிட்டு சோலா பாலம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல வந்து சின்ன பொண்ணு கொஞ்சம் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறான். என்னால் இந்த போர்ட்டல் சமாளிக்க முடியல சீக்கிரமாக இங்கே போகிட்டு இருக்கு. அந்த போர்ட்டில் கிராக் விட்டு இருக்கு. ஸோ இந்த சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல அயன்ஸோட அவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த போர்ட்டில் இன்னும் வந்து ஓப்பன் ஆடும். ஸோ இந்த இடத்துல எல்லாரையும் தள்ளிவிட்டு தப்பி வச்சிருக்கா. இவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். அதனால பெரிய பிளாஸ்ட் ஒன்று ஏற்பட்டுருக்காரு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து முடியாமல் டேமேஜ் ஆகிட்டு இருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்றும் முடியாமல் இருப்போம் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுவா. நம்ம 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஹீரோ டெக்னிக் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஹீல் பண்ண வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவர்கள் பவுலியன்னு போவோம். அந்த இடத்துல ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்து அடுத்த எபிசோடில் டூசன் லெவலை வந்து ரீச் பண்ணுறவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் வந்து காப்பி ரைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வந்து நம்ம லாஸ்ட் மந்த்து வந்து சொல்லியிருந்தோம் மியூசிக் டெஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். காப்பி ரைட் வரலாம் போடுவேன்ட்டு. ஸோ இதில் வந்து போடுறோம். ஸோ எப்போ வருந்தில்ல. ஸோ வந்தால் உடனே வந்து பார்த்துருங்கடா. இல்லைனா வந்து எப்போ வந்து பிளாக் அடிச்சு தூக்கணும் தெரியல. நல்ல எபிசோடு ஒர்த்தான எபிசோட் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுறதுங்க. ஸோ வந்து அடுத்த எபிசோடு ஜாலியாக வெயிட் பண்ணி இது வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏதாவது சொல்லணும் இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லுங்கள். நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. பை.